ஹாய்! வெல்கம் டூ காஜல் விலாக்ஸ். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை திருநாள்ல நம்ம வந்து எங்க கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. சொந்த கிராமத்துக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நாங்க வயல்ல பொங்கல் வைக்க போறோம். வாங்க நாங்க பொங்கல் வைக்கிறத அனைவரும் வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வயல்ல பொங்கல் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க குலதெய்வம் இருக்கு ஐயனாரு. அவர நம்ம வந்து சுத்தமா வந்து அபிஷேகத்தோட கிளீன் பண்ணிடலாம். இங்க பாருங்க எங்க ஐயனார் எப்படி இருக்கிறாருன்னு. காட்டுப்பா. ஃபுல்லா வந்து நம்ப ஐயனார வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, அபிஷேகம்லாம் பண்ணி, குங்கும மஞ்சா வச்சிரணுங்க. இங்க வா நாங்க பொங்கல் வைக்கிறத காட்டுறோம் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பொங்கல் வேலை நடந்துட்டுருக்கு. அடுப்புல வந்து பொங்கல் வச்சுட்ருக்கோம். சக்கரை பொங்கல் செய்றோங்க. 2 வகையான பொங்கல் செய்றோம். சக்கரை பொங்கலும் செய்றோம், வெண்பொங்கலும் செய்றோம். அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு. பால், தயிர்லாம் விட்டு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயனாருக்கு வந்து மஞ்சள போட்டு குங்கும மஞ்சா வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா, நான் என்னடா இப்படி ஊத்துறாளேன்னு பார்க்காதீங்க. நாங்க இப்படிதான் ஃபுல்லா போட்டு தடவிடுவோம். தடவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள வச்சு குங்குமம் வைப்போம். நீங்கலாம் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்லலாம் ஒரு ஒரு பொட்டு வச்சு தான் வைப்போம். இங்க நம்ம ஐயனாருக்கு வந்து குளியல் நடக்குது. இப்ப வந்து நம்ம பொட்டு வச்சிடலாம். இது வந்து எதிர் சாமி. இங்க 3 சாமி வச்சிருக்கோம் இல்லையா? இவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சாமி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா, குங்குமம் வச்சுக்கலாங்க. இது சுத்தீர வைக்கணும் ஃபுல்லாத்தையுமே. இது போல எல்லா சாமிக்கும் நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, குங்கும மஞ்சாலாம் வச்சு மாலை போடுறாங்க. நம்ம குதிரைக்கு ஐயனாருக்கு போட்டாச்சுங்க. இப்ப அடுத்தது பூ டெக்கரேஷன்லாம் பண்ணணும். இது வந்து சுவாமிக்கு எல்லாருக்கும் சேர்த்தே போட்டுடலாம். இது இங்க எடுத்துன்னு வந்தேன். அப்படி கூட மாலை போட்டாச்சு. அடுத்தது பூ பூ ஒண்ணு ஒண்ணா வச்சிடலாம். கொண்டாங்க. இது அந்த நாங்க பூ நாங்க ஒண்ணு ஒண்ணா இப்படி வச்சு விட்டுருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு, பொங்கல் படையல்லாம் வச்சுட்டோங்க. சக்கரை பொங்கல் தான் செஞ்சோம். எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சாச்சு. நாங்களும் திருப்தியா சாப்பிட்டோம் சக்கரை பொங்கல். இங்க பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் பாத்திரத்துல இருக்கு. இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வெண்பொங்கல். பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு வச்சிருக்கோம். தீபாரத்தனைலாம் காட்டுறாங்க. சூரிய பகவானுக்கும் காட்டினாரு. சில பேர் வீட்லயே குலதெய்வமா வந்து நம்ம வாசப்படியில வச்சிருப்பாங்க. அங்கேயே கும்பிட்டுப்பாங்க. நாங்க வந்து பொங்கலுக்கு வந்து வருடாந்திரம் வந்து நாங்க தோட்டத்துல தான், அதாவது நம்ம வயல்ல போய் தான் நாங்க இந்த மாரி பொங்கலிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா சாமி கும்பிட்டு வருவோம். இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு கோவில் இது. இன்னொரு பானை வச்சிருந்தோம் இல்லையா? அந்த கோவில் பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு வெண்பொங்கல் செஞ்சு நாங்க படைச்சோம். சுத்தீர பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க. நல்லா தெரியும். நல்ல வயல்வெளி தான். இயற்கை பச்சை பசேல்னு நடுவுல இருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.